பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு நியூஸ்ல ஒரு நல்ல விஷயமும் இருக்கும், ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்னப்பா இது அப்படிலாம் எப்படியாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சிஎஸ்கே இருக்கு இல்லையா, சிஎஸ்கேனுடைய புது கேப்டனா ருத்ராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டிருக்காரு. இது வந்து நல்ல விஷயம். பட் நம்ம தல தோனி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அந்த கேப்டன்சி அப்படின்றது வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேப்டன்சி அப்படின்றத பொறுத்த வரைக்குமே தலை இருக்கார் இல்லையா, தலை வேற சிஎஸ்கே வேற அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா 5 டைம் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேக்கு கப் அடிச்சு கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் 5 டைம் சிஎஸ்கேவை ரன்னர் அப்பாவும் பார்த்தோம்னா ஒரு சக்சஸான பிரான்சைஸா ரன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேப்டன் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம தலை தோனி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தோனி வந்துட்டு ஒரு ட்வீட் அப்படின்ற மாதிரி போடுறாரு. புது ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நான் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படின்னா ஒரு விஷயம் தலை வந்துட்டு புதுசா ஏதோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஐபிஎல் வேற வரப்போது, ஒருவேளை ஓப்பனிங் தான் இறங்க போறாரோ, ஏன்னா ஓப்பனிங் இறங்கக்கூடிய டெவின் கான்வே இருக்கார் இல்லையா, அவர் கையில் அடிபட்டுருச்சு அப்படின்றதுனால ஓப்பனிங் தான் இறங்க போறாரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும்போது திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் இருக்கு இல்லையா, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் அந்த ஐபிஎல் கப்போட எல்லா கேப்டன்ஸுமே போட்டோ அப்படின்றத எடுப்பாங்க. சிஎஸ்கே சார்பாக பார்த்தோம் அப்படின்னா 27 வயசான ருத்ராஜ் கெய்க்வாட் வந்தோடனே எல்லாத்துக்குமே ஷாக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னடா தலை தோனி தானே உள்ள வருவாரு அப்படின்னு பார்த்தோம், திடுதிப்புன்னு ருத்ராஜ் உள்ள வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இனி சிஎஸ்கே இருக்கு இல்லையா, சிஎஸ்கேவை ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்துட்டு லீட் பண்ண போறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வருது. ருத்ராஜ் கெய்க்வாடோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்றாங்க. அதை விட தோனியினுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இன்னும் ஒரு படி மேல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தலை வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்திருக்காரு ஆஸ் ஏ பிளேயரா. பட் ஒரு ரொம்ப யங்ஸ்டரான ஒரு பையன் ருத்ராஜ் கெய்க்வாட் 2019 தான் பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்குள்ள வராரு. அந்த பையன் கையில இந்த கேப்டன்சி அப்படின்றது போச்சுன்னா கரெக்டா இருக்கும். சிஎஸ்கேனுடைய ஃபியூச்சருக்கா இருந்தாலும் சரி, இல்லை ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா, அந்த பையனுடைய ஃபியூச்சருக்கா இருந்தாலும் சரி, ரொம்ப கரெக்டான டைம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய டீமோட பிரான்சைஸினுடைய அந்த கேப்டன்சி அப்படின்றத தூக்கி ருத்ராஜ் கெய்க்வாட் கையில் கொடுத்துருக்காரு. இப்போதான் அது செம்ம ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த ருத்ராஜ் கெய்க்வாட், ருத்ராஜ் கெய்க்வாடோட லைஃப் ஸ்டோரி என்ன, எங்கேருந்து வந்தார், ஐபிஎல்குள்ள அவருடைய என்ட்ரி அப்படின்றது எந்த அளவில் இருந்துச்சு, அதை தாண்டி தோனி இருக்கார் இல்லையா, தோனியினுடைய வழி அப்படின்றத ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபாலோ பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பார்த்தோம் அப்படின்னா இந்த கேப்டன்சி அப்படின்ற விஷயத்துல பல டீமுக்குள்ள பனிப்போர் அப்படின்றது வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா மும்பை இருக்கு இல்லையா, மும்பையை இந்த ரோஹித் சர்மா வந்துட்டு லீட் பண்ண மாட்டாரு, மும்பை டீமை இந்த ஹர்திக் பாண்டியா தான் வந்துட்டு லீட் பண்ணுவாரு அப்படின்னு சொன்ன விஷயமே ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அவங்க மும்பை டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வச்சு அந்த பிரஸ் மீட்லயுமே பார்த்தோம்னா ரோஹித்தை பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு யாருமே வாய் திறந்து கூட பதில் சொல்லலை அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் சுப்மன் கில் இருக்கார் இல்லையா, அவர் தான் லீட் பண்ண போறாரு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லா டீமையும் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விராட் கோலி இருக்கார் இல்லையா, அவரும் டீமை லீட் பண்ணல, ரோஹித் சர்மாவும் டீமை லீட் பண்ணல. ஓகே, நம்ம தலை வந்துட்டு ஃபைனலா இந்த இயர் டீமை லீட் பண்ணிட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி எல்லா எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும்போது திருதுப்புன்னு அவரும் பார்த்தோம்னா கேப்டன்சில இருந்து விலகிட்டு ருத்ராஜ் கெய்க்வாடை முன்னிறுத்தி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தி சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கே தெரியாது இந்த விஷயம், போட்டோ எடுப்பாங்க இல்லையா டீம் கேப்டன்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த கோப்பையோட போட்டோ எடுக்கிறது அப்படின்றது ஒரு சம்பிரதாயம், அப்படி போட்டோ எடுக்க போகும்போது தான் நான் போல ருத்ராஜ் கெய்க்வாடை போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் வந்துட்டு தோனி எப்ப என்ன சொன்னாலுமே அதை முழு மனசோட அக்செப்ட் பண்ணிக்குவேன், ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், அதனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னே சொல்றாரு. ஸோ யார் இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புனேல பர்கான் மெமானா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கக்கூடிய பையன் தான் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட். 1997 பார்த்தோம் அப்படின்னா பிறக்கிறாரு. அப்பா வந்துட்டு பாதுகாப்புத்துறை இருக்கு இல்லையா, மத்திய பாதுகாப்புத்துறையில் ஒரு டிஆர்ஓ அந்த துறையில் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா ஸ்கூல் டீச்சராக தான் இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பேக்ரவுண்டோட இருக்கக்கூடிய பையன் தான் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட். அவர் 13 வயசுல இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்றத விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பாக திலீப் வெங்கட் சர்க்கார் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆசிய பிளேயராக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கத்தில் ஸ்கூல் படிப்பு அப்படின்றது முடிஞ்சதுக்கு அப்புறமா பாலிடெக்னிக் காலேஜில் போயிட்டு ஒரு டிகிரி அப்படின்றதையும் முடிச்சு வச்சிடறாரு. இதுக்கப்புறமா தான் கேடன்ஸ் கோப்பையில் 2010 பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபார்ம் அப்படின்றது சூப்பராக பண்ண ஆரம்பிக்கிறாரு. 71 ரன் அடிக்கிறாரு. அந்த மேட்ச்ல ஆட்ட நாயகனாகவும் விருது வாங்குறாரு. இதுக்கப்புறமா பார்த்தோம்னா 2016-17 அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல தான் ரஞ்சி கோப்பை அப்படின்றது விளையாட போறாரு. ஸோ தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சி கோப்பை விளையாடுறாரு, விஜய் ஹசாரே டிராஃபி இருக்கு இல்லையா அது விளையாடுறாரு. அதுக்கப்புறமா இந்தியா ஏ டீம், இந்தியா பி டீம், இந்தியா ப்ளூ டீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, நேஷனல் டீமுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலையுமே விளையாடுறாரு. நல்லா பர்ஃபார்மும் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தான் 2019 ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா, அவரை 10 இருந்து 20 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் பார்த்தோம்னா சிஎஸ்கே எடுக்கிறாங்க, அடிப்படை விலைக்கே எடுக்கிறாங்க. 2019 உள்ள வந்த சீசன்லேயே பார்த்தோம்னா இந்த பையன்கிட்ட என்னமோ இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க. 2020 ஒரு அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றாரு நல்லாவே. 2021 தான் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா, அவருடைய பெஸ்ட் சீசன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 16 போட்டியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 630 ரன்னுக்கு மேலே அடிச்சு அந்த சீசனில் 2021 சீசன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோம்னா ஓவராலாக அந்த ஆரஞ்சு கேப் அப்படின்றதையும் வாங்கி அசத்துறாரு. அதுக்கப்புறமா இந்த பழைய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு ரீடைன் பண்ணணும், ஏதாவது ஒரு 5 பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சிஎஸ்கே சார்பாக ருத்ராஜ் கெய்க்வாடும் தக்க வைக்கப்பட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அதிரடியாக விளையாடுறா, எந்த பயமும் இல்லாமல் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாடை தக்க வச்சுட்டு மற்ற சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட சிஎஸ்கே கழட்டி விட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 52 லீக் போட்டியில் ருத்ராஜ் கெய்க்வாட் விளையாடி இருக்காரு. 1797 ரன் அப்படின்றத அடிச்சு துவச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்பனிங் தான் பார்த்தோம்னா இவருடைய சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தோனியோட கம்பேர் பண்ணும்போது என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தலையோட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோம்னா சிஎஸ்கே இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 5 டைம் கப் அடிக்க வச்சிருக்காரு, 5 டைம் செகண்ட் பிளேஸ்க்கு கூட்டு போய் விட்டுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கேப்டனோட ருத்ராஜ் கெய்க்வாடை கம்பேர் பண்ணுறது அப்படின்றது சரியில்லை அப்படின்னாலும் இந்த வயசில் பார்த்தோம்னா நல்ல ஆவரேஜ் அப்படின்ற ருத்ராஜ் வச்சிருக்காரு. தலையோட வந்துட்டு அவரை அதே ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத ஃபாலோ பண்ணாரு அப்படின்னா ஒரு நல்ல கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட்டாலையும் வர முடியும் அப்படின்னே சொல்லலாம். தோனி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 212 போட்டியில் சிஎஸ்கே இருக்கு இல்லையா, அதை லீட் பண்ணியிருக்காரு. அதில் 128 போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. 82 போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே தோற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 60% மேலே அந்த சக்ஸஸ் அது இருக்கு இல்லையா, அந்த வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, 60% மேலே பார்த்தோம்னா அந்த வெற்றி அப்படின்றத தான் சிஎஸ்கே டீமை அடைய வச்சிருக்காரு. அதில் 64 மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேப்பாக்கில் நடந்திருக்கு. அந்த 64 மேட்ச்சில் 45 மேட்ச்சில் வின் பண்ணி கிட்டத்தட்ட 70% மேலே வின்னிங் அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அந்த ஆவரேஜ் அதை வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்துட்டு ஏன் எதனால் வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாடு கொடுத்துறாங்க, தோனி இல்லை அப்படின்னா அடுத்து ஜடேஜா தானே, சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எல்லா டீமுமே யங் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஹார்திக் பாண்டியா ஒரு பக்கம் லீட் பண்ணுறாரு, சுப்மன் கில் ஒரு பக்கம் லீட் பண்ணுறாரு, பேட் கமின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கப்லாம் அடித்த குஷியில் இப்போ வந்துட்டு லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான டைம்லேயே அதாவது நம்ம வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகி வெளியே உட்காந்துட்டு சொல்கிறதுக்கு பதிலாக பிச்சுக்குள்ளே நின்று சொல்கிறது இருக்கு இல்லையா, ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு பேக் சீட் டிரைவராக தோனி தான் இருக்க போகிறாரு. ஆஸ் ஏ கேப்டனாக பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் இருக்கார் இல்லையா, அவரை முன்னாடி நிப்பாட்டிட்டு பேக் சீட் டிரைவராக தோனி இருந்து இதை இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுக்கு வெளியில் உட்காந்து சொல்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து வேற ஒரு விஷயம். அவர் ஒரு மென்டாராக இருக்காரு, இல்லை ஒரு கோச்சாக இருக்காரு, அப்போ நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறது வேற விஷயம். பட் பிச்சுக்குள்ளே நின்றுட்டு அந்த ஸ்டெம்புக்கு பின்னாடி நின்றுட்டு ருத்ராஜுக்கு வந்துட்டு அட்வைசஸ் அப்படின்றத கொடுக்குறாருன்னா இந்த சீசன் மேபி இன்னொரு சீசன் தோனி விளையாடுறாரு அப்படின்ற பட்சத்தில் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். வெளியே நின்று சொல்றதுக்கும் பக்கத்தில் நின்று சொல்லி கொடுக்கறதுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, அது வேற லெவலில் இருக்கும். ஸோ தோனிக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் விளையாடி இருக்காங்க. நம்ம வாட்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஹர்பஜனாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் விளையாடி இருக்காங்க. தோனிக்கு கீழே விளையாண்ட எல்லா பிளேயர்ஸுமே சொன்ன விஷயம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கூல் அப்படின்றது தான். எங்கேயா இருந்தாலுமே சரி மேட்ச் முடிகிற கடைசி பால் வரைக்குமே கோவப்பட மாட்டார். அவ்வளோதான் மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டார், கடைசி வரைக்கும் போராடுவார். ஸோ அந்த விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா, அவருடைய கேப்டன்சியில் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் சூப்பரான ஒரு கேப்டனாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா, அவர் கேப்டன் ஆனது அப்படின்றது சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் எரா அப்படின்ற மாதிரி விராட் கோலி ஒரு பக்கம் டீமை லீட் பண்ணல, ரோஹித் சர்மா ஒரு பக்கம் டீமை லீட் பண்ணல, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலை தோனி இருக்கார் இல்லையா, அவரும் இனிமேல் டீமை லீட் பண்ண மாட்டார் அப்படின்றதுனால நம்ம பார்த்து வளர்ந்த ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேப்டன்சி அப்படின்றது மொத்தமாக போய் புது கேப்டன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் டைம் இருக்கு இல்லையா, டைம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் மாறி தான் ஆகும். இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய டைம் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ருத்ராஜா இருந்தாலும் சரி, பாண்டியாவாக இருந்தாலும் சரி, சுப்மன் கில்லாக இருந்தாலும் சரி, அவங்க இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு புது பேட்ச் உள்ளே வந்திருப்பாங்க. இன்னைக்கு இவங்க எப்படி அந்த கேப்டன்சி அப்படின்றத விட்டு கொடுத்துட்டு நிற்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்தோம்னா இவங்களும் அன்னைக்கு எவ்வளோ பெட்டரான கேப்டனாக இருந்தாலும் கூட புதிய தலைமுறைக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேப்டன்
கேப்டன்சி அப்படின்றத கொடுத்து தான் ஆகணும். அதுதான் டைம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 27 வயசான ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா, அவருடைய தலைமையின் கீழே சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட விளையாட போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இப்போயே எக்கச்சக்கமான வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன விஷயத்த ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.